Welcome back, Kerala Lottery Digit Winning Chart Disclaimer. This channel is only for learning purpose, no betting or gambling is intended and purely entertainment purpose. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா வெளியே போயிடுங்க. ஸோ நமக்கு ரெட் கலரில் கேம் இருக்குது. அந்த ரெட் கலரில் என்ன நம்பர்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற நம்பர் என்ன, 10 நாளுக்கு வந்திருக்கிற முன்னாடி நம்பர் என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி I just wanted to inform you about the Kerala lottery machine. The government of Kerala decided to get a new machine. புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு 6 ஸ்லாட்டும், 4th 5th ப்ரைஸ் 4 டிஜிட்டுக்கு 18 ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 18 ஸ்லாட்டை அவங்க 50 ஸ்லாட்டாக ஆக்க போகிறாங்க. ஸோ த விட்த் ஆஃப் த டிஜிட், ஒரு நம்பர்னால் அந்த நம்பர் இப்போ இருக்கிறது 1 இன்ச்சு தான், அதை 3 இன்ச்சு ஆக்க போகிறாங்க. ஸோ நியர் ஃப்யூச்சர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ நியூ மிஷின். அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி ரொட்டேட் ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ டு பி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த மிஷின் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 டிஜிட்டாவது எடுத்துடணும். அண்ட் 3 டிஜிட் அஃப்கோர்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற மிஷினை அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போதே நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் வருது. பட் இப்போ புது மிஷின் மாற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நம்பர் நிற்க போகுது, அது எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம ஒரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் நம்ம சார்ட் அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாது. ஏன்னா ஒன்ஸ் யூனிவர்சலி த ஃபேமிலி நம்பர் அண்ட் த சம் இஸ் அ ஜென்யூன் லாட்ரிஸ் சிஸ்டம். ஸோ அதனால் எந்த மிஷின் வந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, நவ் 545. This 545 I already told, 4 5 அதிகமாக வந்திருக்குது. அதனால் கம்பல்சரி ஏபிபிசி ஆடுறவங்க 5445 ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கன்னு. வந்தவங்களுக்கு நல்லது, வராதவங்களுக்கு கெட்ட நேரம். ஓகே, எனிவே, ஸோ டுடே ஒரே ஒரு நம்பரை வச்சு மிஷின் இன்றைக்கி முடிச்சிட போகுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 1 0 இல்லை 9. 100% பி போர்டில் 0 இல்லை 9. அப்போது பேட்டர்ன் இப்படி போகுது. எப்படின்னா 9 3 6 5. இப்போ இந்த 9 விட்டுறலாம். ஸோ 3 6 5 9 36 59. இந்த 4 நம்பர் இந்த பக்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் 69 53. ஸோ அப்போ நமக்கு சி போர்டு கிடைச்சாச்சு 3, பி போர்டு கிடைச்சாச்சு 0 இல்லை 5. இப்போது ஏ போர்டு என்ன, அதுதான் ட்ரிக். ஸோ அது என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணுங்க. பிகாஸ் ஆல் த நம்பர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் சார்ட் ஒன்லி. சி, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 45 56 45 66 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருந்தது நமக்கு. தட் இஸ் 2 weeks பேக். என்றைக்கு 5ஆம் தேதி வந்திருக்கு. அப்போது 5ஆம் தேதியிலேருந்து 10-12 நாளில் மிஷின் 4556 அப்படின்ற நம்பரை வச்சிருச்சு. அது என்றைக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால் 22ஆம் தேதி. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பிரகாரம் பவர் 7க்கு பவர் 2. அப்போது 1 12ஆம் தேதி அடிச்சிருக்கணும், அடிக்கலை, 17ஆம் தேதி அடிச்சிச்சு. தட் இஸ் 7 and 17. இதே சம்மில் இன்னொரு நம்பர் என்னென்னாக்கா 3559, அதாவது 9533 அடிச்சுது. இப்போது அதே சம்மில் 7க்கு பவர் 2, அதனால் 22ஆம் தேதி நேற்று மிஷின் அடித்த நம்பர் 6545.
அதுதான் இங்கே இருக்குது. 6 5 4 5 5 5 4 6. இதுதான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். த மிஷின் இஸ் ஃபாலோவிங் தி சீரியஸ் நம்பர். சீரியஸ் நம்பராக 4 5 6 7 3 4 5 6. ஸோ அந்த மாதிரி, பட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர் இட் வில் கிவ். ஸோ மிஷின் இப்போ என்ன பண்ணிச்சு அப்படின்னா, போன வாரத்தில் 2 4 4 5 நமக்கு மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டு வந்தது. 2 4 1 4 4 5 2 2 4 5 2 4 4 2 4 5 5. அப்போது இப்படி ஆடுற மிஷினு, சுற்றி வந்து நிற்கிற மிஷினு இங்கே என்ன பண்ண போகுது? இங்கே 4 5 6 6 அடிச்சிருச்சு, இங்கே 4 5 5 6 அடிச்சிருக்கு. இப்போ என்ன ட்ரிக் நடக்கும்? எய்தர் 5 5 6 ஆர் 4 5 5. எப்போவுமே உங்களுக்கு 5 4 5 இல்லை 4 5 4 இந்த மாதிரி நம்பர் வந்துருச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரிபிள்ஸ். தட் இஸ் 555. 555 சேஸ் பண்ணுங்கள், 100% அதிரடியாக வின்னிங் பண்ணலாம். பட் அதுக்கு பவர் 000 ட்ரை பண்ணுங்கள். பட் 000 இஸ் ஹார்ட்லி வின்னிங். 555க்கு தெர் இஸ் 100% சான்ஸ் வித்தின் அ வீக். ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள், 555 அடித்து தூக்கலாம். ஓகே, ஸோ இந்த சார்ட் வேணுமே என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் 6382720349. You should know the numbering system, friends. Without knowing the numbering system, you will not be able to success in any genuine lottery. Very, very important. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 448 அடித்து தூக்க போகுது இன்றைக்கி. இதில் தான் 448. இப்போ நமக்கு மிஷின் வந்து மேட்ரிக்ஸ் ஆடிட்டுருக்கு. என்ன மேட்ரிக்ஸ் ஆடிச்சு? இங்கே இருக்குது அந்த நம்பர், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண நம்பர் இங்கே இருக்குது ரெட் கலரில். ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கணும் அந்த நம்பர் இதுக்கு மேட்ரிக்ஸ். அதாவது 65 64 மிஷின் எப்படி வச்சுக்கிச்சு? 45 66 இருந்தது. 2 6 இருக்கிறதுனால 1 6 எடுத்துக்கிச்சு, 1 5 இருக்கிறதுனால 2 5 எடுத்துக்கிச்சு, 1 4. தட்ஸ் இட். அப்போது இதுதான் மேட்ரிக்ஸ். அப்போது மறுபடியும் நமக்கு 9448 மேட்ரிக்ஸ் பண்ணால் சிம்பிள் மேட்ரு. 2 4 இருக்குது, 1 4, 1 8 இருக்குது, 2 8 9 9488. அப்படி இல்லைனா 9 மேட்ரிக்ஸ் பண்ணிச்சுனாக்கா மிஷினு 1 9 இருக்குது, 2 9, 2 4 இருக்குது, 1 4, 1 8 8499. So as I told earlier, this 449 will be on the board definitely. மிஷின் 499க்கு போகலன்னா 555 அடிச்சிடும், இல்லை 000 அடிச்சிடும். See, all these numbers are connected with each other. So that is why I am forcing to do a family number. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வேணும். சரி, ஓகே. இப்போது நமக்கு 2 நம்பர் தான் இருக்குது, அதாவது 448 564. மறுபடியும் மிஷின் ஏடாகுடம் பண்ணணும்னு சொன்னால் இந்த 564 திருப்பி அடிச்சிடும். ஏன்னா இது 455, இது 456 பண்ணால் ஏடாகுடம் பண்ணால். பட் மிஷின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே 14வது சம், 19வது சம், இது எல்லாம் ஒரே குரூப். ஸோ இப்போது உங்களுக்கு 11வது சம் இருக்குது, 8வது சம் இருக்குது. மறுபடியும் 11வது சம்மில் தான் வந்து நிற்கும். 11வது சம்மில் நிற்கிறதுக்கு பதிலாக 16வது சம்மில் நிற்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 501 நமக்கு நேற்று கேம் இருந்தது. இதனுடைய நம்பர், ஃபேமிலி நம்பர் என்னென்னா 565 தான் வரணும். ஆனால் 545 வந்திருக்கு. அப்போது மிஷினு என்ன பண்ணுன்னா இதுக்கு பவர் அடிச்சிடும். பவர் என்னென்னா 566ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த 566ன்ற நம்பரை ஏன் வைக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே 564 இருக்குது. 564. அப்போ அடுத்த நம்பர் 565. ஆனால் மேட்ரிக்ஸ் பண்ணால் 665. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். சிம்பிள்.
ஆனால் இந்த 665ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து 17வது சம். பட் மிஷினுக்கு நமக்கு 8வது சம்முக்கு 18வது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 11வது சம்முக்கு 16வது சம்மும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 6 5 5 3 டிஜிட்டில் கொண்டு வந்துடும். 6 + 5 11, 11 5 16. அப்போது லெஃப்டில் என்ன வைக்கும் டீபோர்டில் அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. ஸோ இது போல் பல கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் டிஸ்க்ளைமர், this channel is only for learning purpose. No betting or gambling is entertained in this channel. Thank you very much for watching this video.